ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பாலாபடி. இன்றைக்கி ட்ராவல் விளாக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் பேர் வந்து என்னென்னா இளநீர். ஸோ பொள்ளாச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம். பசுமையான பொள்ளாச்சி. ஸோ தென்னை மரங்கள்லாம் நிறைய இருந்தது. அங்கே வந்து பொள்ளாச்சியில் மாசாணி அம்மன் கோவில். சரி, பொள்ளாச்சி போயிட்டு மாசாணி அம்மன் கோவில் பார்த்துட்டு அப்படியே ஒரு கேரளா போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே கேரளாவுக்கு வந்து சரி பொள்ளாச்சி போயிட்டு இப்படி கேரளா பாலக்காடு அப்படி போகலான்னு போயிட்டு அங்கே மாசாணி அம்மன் கோயிலெலாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் தமிழ்நாடு பார்ட்ரு. தமிழ்நாடு பார்ட்ரு பக்கத்தில் கேரளா பார்ட்ரு. இப்போ நம்ம வந்து கேரளாக்குள்ளே போக போகிறோம். இதுதான் தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேரளா. வெல்கம் டு கேரளா. அதாவது அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தமிழ்நாடு பார்ட்ரு, இது கேரளா பார்ட்ரு. ஸோ நம்ம கேரளாக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், கேரளாவில் ரொம்ப பசுமை. அங்கேயும் பொள்ளாச்சின்னு அதே தான், நம்ம கேரளாவில் இதே சேம் தான். இப்போ நம்ம பார்க்குறது லப்பர் தோட்டம். இங்கே வந்து நாங்கள் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்காக போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா லப்பர் ஃபுல்லாக, அதாவது கோழிக்கோடு அந்த ஊரில் ஃபுல்லாக மேக்ஸிமம் அங்கே வந்து லப்பர் தான் அதிகமாக இருக்குது. அந்த லப்பர் பார்க்குறது ஏக்கரா கணக்கில் போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம எப்படி பயிர் விவசாயம் பண்ணுமோ அதே மாதிரி ஃபுல்லாக மரம் தான். பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருந்தது. அதை பாருங்கள், அங்கேருந்து அந்த ரப்பரை வந்து எப்படி எடுக்கிறேன்றதை பார்க்கலாம். கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க, அங்கே ஒரு கொட்டாங்கச்சி வந்து கவுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதில் மேலே வர பிளாஸ்டிக்கில் வந்து கட்டி விடுறது. மழை வந்து தண்ணி வந்து அந்த லப்பரில் படாமல் இருக்கிறதுக்காக. அந்த வந்து லப்பரை லைட்டாக அந்த மரத்துலேருந்து லைட்டாக அறுத்து விட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு பால் மாதிரி வரும். பால் வந்து அதில் வந்து அந்த கொட்டாங்கச்சியில் வச்சுருவாங்க. பாருங்கள், நம்ம க்ளோஸ்அப்பில் காட்டுறோம் பாருங்கள். இதுதான் அந்த லப்பர் மரம். லப்பர் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா மரத்துலேயுமே அதை வந்து ஒரு கொட்டாங்கச்சின்னா அந்த பால், அதாவது லப்பர் பாலை வந்து அதில் பிடிக்கிறதுக்காக அதை வச்சுருப்பாங்க. காலையில் அறுத்து விட்டாங்கன்னா மதியம் சாயங்காலம்ல ஃபுல்லாகிடும். உடனே அதை எடுத்து இது பண்ணிவிடுவாங்க. அதுல அது வந்து வெயில் ஏற ஃபுல்லாக இதுவாகிடும். அடுத்த நாள் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி அந்த லப்பரை எடுப்பாங்க. இது வந்து நல்ல பிஸ்னஸாகவும் இங்கே போயின்னு இருக்குது கேரளாவில் ஒரு பக்கம் பிஸ்னஸ்ஸு, இந்த லப்பரு வந்து பிஸ்னஸாக போயின்னு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.